ஹலோ, நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் இஞ்சி மரபா பண்ணுற மாதிரி நெல்லிக்காய் மரபா தான் பண்ண போகிறோம். அது இந்த மாதிரி சாக்லேட் ஷேப்பில் பண்ணி வச்சுட்டோன்னா குழந்தைல ஆசையாக சாப்பிட்டுடுவா. டெய்லியும் ஒன்று ஒன்று கொடுக்குறத இந்த பனி நாளில் அடிக்கடி சில குழந்தைகளுக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அந்த மாதிரி இதில் இது மாதிரி கொடுத்தோன்னாக்க அவளுக்கு அவ்வளோவா சளி ஜுரம்னு வராமல் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால இருமலும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதே போல் பெரியவாளும் சாப்பிடலாம். பெரியவாளுக்கும் ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது. நெல்லிக்காயில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நெல்லிக்காய் சேர்த்துட்டோம்னாக்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு பீஸு பெரியவாளும் சாப்பிடலாம், சின்ன குழந்தைகளும் சாப்பிடலாம். இதே மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா ஒரு வாரம் 10 நாளைக்கு தாங்கும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் லூஸாக லேகியம் மாதிரி கூட பண்ணி ஒரு ஸ்பூன்லேயும் கூட எடுத்து சாப்பிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு 2 தடவை நல்லா அலம்பிக்கலாம். இப்போ அலம்பின நெல்லிக்காயை ஒரு இட்லி தட்டை எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கணும். இப்போ 5 நிமிஷம் எடுத்து வெந்துடுத்தான்னு பார்ப்போம். நல்லா வெந்துடுத்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்தாலே தெரியறது. ஒரு ஃபோர்க் எடுத்து குத்தினோன்னாக்கா நல்லா உள்ளே போச்சுனாக்கா அது வெந்துடுத்தோன்னு அர்த்தம். இப்போ இந்த நெல்லிக்காயை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நெல்லிக்காயில் உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இது போல் சொலையாக எடுத்து வச்சுக்கலாம். வெந்த நெல்லிக்காயை கட்டை விரலால் காம்பு பக்கம் ஒரு அழுத்தம் கொடுத்தாலே ஈஸியாக பிரிஞ்சிடும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதோட ஒரு இஞ்சியை எடுத்து தோல் சீவிட்டு அதை ஸ்லைஸாக நறுக்கிக்கணும். இந்த அளவுக்கு மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நெல்லிக்காய் ரொம்ப ஈஸியாக மசிஞ்சிடும். இஞ்சி மசிய கொஞ்சம் லேட்டாகும். அதனால் மெல்லிசாக நறுக்கிட்டோன்னா ஈஸியாக மசிஞ்சிடும். மிக்சிலேயே போட்டுட்டு ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் இஞ்சி அரைச்சதை ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு அளவுக்கு எனக்கு வந்திருக்கு விழுது. அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வரையிலும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வெல்லம் குறைச்சலாக இருந்தால் பரவாயில்லன்னு எடுத்துட்டுருக்கேன். குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் 3/4 கப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம் தாராளமாக. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து இதை ஒரு டீ வடிகட்டியில் எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம பாகு வச்ச வானலையே நல்லா கல் இல்லாமல் அலம்பிட்டு அடுப்பில் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் விழுது எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகையும் எடுத்து அந்த நெல்லிக்காயிலேயே விட்டுடலாம். பாகை விட்டுட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரிண்டே இருக்க வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்தில் இது கெட்டியாக ஆகிடும். நெல்லிக்காயை அப்படியே கொடுத்தோன்னா குழந்தைகள் அவ்வளோவா சாப்பிடாது, துவக்கிறது அப்படின்னுட்டு இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவா. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுலேயே நல்லா கலந்துக்கோங்க. தினம் ஒரு பீஸ் கொடுக்கறதே குழந்தைகளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி வரும். அவ்வளோவா அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோவா சளியும் பிடிக்காது. முடி நல்லா வளரும். எல்லா விதத்துலேயும் நெல்லிக்காய் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஓரளவு இறுகி வர டயத்தில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் நெய் சேர்க்கறதே நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதே சமயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு அடி ஒட்டாமல் வர பக்குவத்துக்கு நம்ம கலரி எடுத்துக்கணும். அதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரையிலும் கலர்னால் அது மாதிரி ஆகிடும். நல்லா கெட்டியாக எடுத்து இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு 4 பக்கமும் நல்லா இந்த நெய்யை கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடலாம். தட்டில் கொட்டி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஸ்லைஸ் போட்டோம்னாக்கா ஈஸியாக வரும் ஒட்டாமல். ஸ்லைஸ் போட்டாலும் போடலாம், இல்லாட்டா ஸ்பூனால் எடுத்து கூட ஒரு ஸ்பூன் டெய்லி சாப்பிடலாம். இது நல்லா இஞ்சி வாசனையோட நெய் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைகளுக்கும் நெல்லிக்காய்ங்கிறதே தெரியாது, ஆசையாக சாப்பிடுவா.
இது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் அது சாப்பிட்றது. அதனால் டெய்லி ஒரு பீஸ் கொடுக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.